ஓம் ஸ்ரீ குருபியோ நமக. ஓம் ஸ்ரீ மகா பெரியவா சரணம். வரும் ஜூன் 14ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை வைகாசி மாசத்தோட கடைசி தேதி வரக்கூடிய அமாவாசை. அதுவும் ஞாயிற்றுக்கிழமையில வரக்கூடிய அமாவாசை அன்றைய தினம் இந்த ஒரு பொருளை பசுமாட்டுக்கும் காகத்துக்கும் தானமா கொடுக்கறதால பல ஜென்ம பாவங்கள் விலகி நல்லது மட்டுமே நடக்கும். அது என்ன பொருள், அது எப்படி தானமா கொடுக்கணும்னு பார்க்கறதுக்கு முன்னாடி நம்மளோட வீடியோஸை இப்போதான் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து இது மாதிரி அப்டேட் தெரிஞ்சுக்கிறதுக்கு பக்கத்து நோட்டிஃபிகேஷன் பெல்லை கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிற செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ பசுமாட்டுக்கும் காகத்துக்கும் என்ன பொருளை தானமா கொடுக்க போறோம் அப்படிங்கிறத பத்தி தெளிவா தெரிஞ்சுக்கலாம். அமாவாசை அப்படிங்கிறதே சிறப்பு தான். அந்த அமாவாசை எந்த மாதத்துல வருதோ அதுக்கேத்த மாதிரி அந்த அமாவாசைக்கான பலன் மாறுபடும். இப்ப வைகாசி மாசத்தோட கடைசி நாள் வைகாசி 31ஆம் தேதி ஜூன் 14ஆம் தேதி வந்திருக்கக்கூடிய இந்த அமாவாசை இருக்குல்ல, இந்த ஒரு அமாவாசைய நம்ம முறையா வழிபட்டு வணங்கணும்னா அடுத்ததா ஜூன் 15ஆம் தேதியில இருந்து ஆனி மாதத்தோட முதல் நாள் ஆரம்பிச்சிடும். அப்படி பிறக்கக்கூடிய அந்த புதிய தமிழ் மாதத்துல வரக்கூடிய எல்லா வளபிறை நாட்களும், அதாவது அமாவாசைக்கு பிறகு வரக்கூடிய எல்லா வளபிறை நாட்களும் நமக்கு வாழ்க்கையில எக்கச்சக்கமான வளங்களை ஏற்படுத்தும். பொதுவா அமாவாசை அப்படின்னாலே ஒன்று பித்ருகள் வழிபாட்டுக்கு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய ஒரு நாள். அதை விட்டீங்கன்னா குலதெய்வ வழிபாடு ரொம்ப முக்கியம். இந்த இரண்டும் தான் ஒரு மாதமும் வரக்கூடிய அமாவாசை அன்னைக்கு நம்ம கட்டாயம் பண்ணக்கூடிய விஷயங்கள். பெருசா மற்ற மாதங்கள்ல அமாவாசைக்கு முக்கியத்துவம் கொடுக்கல அப்படின்னாலும் ஆடி அமாவாசை, புரட்டாசி அமாவாசை, அதே மாதிரி முருகப்பெருமானுக்கு ரொம்ப உகந்த இந்த வைகாசி மாதத்துல வரக்கூடிய அமாவாசைய நீங்க முறையா வழிபட்டாலே உங்களோட சகலவிதமான பாவங்களையும் சாபங்களையும், குறிப்பா பித்ரு சாபங்களை போக்கிக்க முடியும். ஒரு குடும்பத்துல ரெண்டு விஷயம் கண்டிப்பா இருக்கணும். ஒன்னு பித்ருக்கள் மனசு சந்தோஷமா இருக்கிறது, இன்னொன்னு குலதெய்வத்தோட மகிழ்ச்சி நம்ம குடும்பத்துல இருக்கணும். இந்த இரண்டு விஷயமும் ஒரு குடும்பத்துக்கு கிடைச்சிட்டா அந்த குடும்பம் கோடீஸ்வர யோகம் பெறும் அப்படிங்கிறது ஒரு பெரிய நம்பிக்கை. குலதெய்வத்தோட அருளை கூட நம்ம கோவிலுக்கு போயிட்டு வழிபாடு செய்து அர்ச்சனை செய்து வாங்கிக்கலாம். ஆனா பித்ருக்கள் மனசை குளிர வைக்கிறது அப்படிங்கிறது அவ்வளவு சாதாரணமான விஷயம் கிடையாது. அப்படிப்பட்ட பித்ருக்களுக்கு உகந்த இந்த ஒரு அமாவாசை தினத்துல அவங்கள நினைச்சு நீங்க ஒரே ஒரு டம்ளர் கிளாஸ்ல பால் வைத்து வழிபாடு செய்தா கூட அதை அவங்க மனசார ஏத்துப்பாங்க. நிறைய பேர் மாதம் மாதம் வரக்கூடிய அமாவாசைகள்ல அவங்க பித்ருக்களுக்காக பித்ரு கடன் கொடுக்கறது, பித்ரு சாபம் பித்ரு தோஷம் போறதுக்கான பரிகாரங்கள் பண்றது, இதெல்லாம் பண்ணுவாங்க. அப்படிப்பட்ட இந்த மாதத்துக்கு வரக்கூடிய அமாவாசை இருக்குல்ல, அது நமக்கு ஜூன் 14ஆம் தேதி வருது. ஆனா ஜூன் 14ஆம் தேதி காலையில 11:50 பிறகுதான் அமாவாசை பிறக்குது. அது வரைக்கும் சதுர்த்தசி திதி தான். காலையில 11:50 ஆரம்பிக்கக்கூடிய அமாவாசை திதி ஜூன் 15ஆம் தேதி காலை 9:27 வரைக்கும் இருக்கு. நீங்க அமாவாசைக்கான எந்த ஒரு பூஜை பண்றதா இருந்தாலும் தாராளமா ஞாயிற்றுக்கிழமை மதியம் 12 மணிக்கு மேல பண்ணிக்கலாம். ஞாயிற்றுக்கிழமையில 12:01 யமகண்டம் இருக்கு. மாலை 4:30 6 வரைக்கும் ராகு காலம் இருக்கு. உங்க முன்னோர்களுக்கு இலை போட்டு படையல போட போறீங்க அப்படின்னா 1:30 மணிக்கு மேல பண்ணிடுங்க. ஏன்னா 12 மணிக்கு அமாவாசை பிறந்த உடனேயே கூடவே யமகண்டமும் சேர்ந்து வருது. யமகண்டம் முடிஞ்சதுக்கு பிறகு 1:30 மணிக்கு மேல படையல போட்டு காக்கைக்கு சாதம் வச்சு நீங்க உங்க அமாவாசைக்கான விரதத்தை முடிச்சுக்கலாம். இதுதான் இந்த மாதம் வைகாசியில வந்திருக்கக்கூடிய, அதுவும் வைகாசி 31 கடைசி நாள்ல வந்திருக்கக்கூடிய அமாவாசைய ரொம்ப எளிமையா வழிபடுறதுக்கான வழிபாட்டு முறை. அதே மாதிரி அமாவாசைன்னு எடுத்துக்கிட்டோம்னா பித்ருக்களுக்கு வழிபாடு செய்யறது ஒரு பக்கம் இருக்கட்டும், தான தர்மங்கள் பண்றது ரொம்ப முக்கியம். வாயில்லா ஜீவராசிகளுக்கு நம்ம தான தர்மங்கள் பண்ணும்போது அந்த ஜீவராசிகள் வழியா நம்ம முன்னோர்கள் பித்ருக்கள் வந்து நாம கொடுக்கக்கூடிய விஷயத்தை ஏத்துப்பாங்க அப்படிங்கிறது ஒரு பெரிய நம்பிக்கை. அப்படிப்பட்ட மகத்துவம் வாய்ந்த இந்த ஒரு அமாவாசையில இந்த ஒரு பொருளை பசுமாட்டுக்கும் காகத்துக்கும் நீங்க தானமா கொடுக்கணும். பசுமாட்டுக்கு இந்த பொருளை தானமா கொடுக்குற மாதிரி இருந்தா ஒரு முறையும், காகத்துக்கு கொடுக்குற மாதிரி இருந்தா ஒரு முறையாவும் நீங்க செய்யலாம். முதல்ல இந்த பொருள் என்ன பொருள் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். அதுதான் கோதுமை. எதுக்காக இந்த இடத்துல நம்ம கோதுமையை தானமா கொடுக்குறோம் அப்படிங்கிற கேள்வி நிறைய பேருக்கு வரும். இந்த மாதம் வைகாசியில வந்திருக்கக்கூடிய அமாவாசை ஞாயிற்றுக்கிழமையில வந்திருக்கு. ஞாயிற்றுக்கிழமை யாருக்கு உகந்தது? சூரிய பகவான். சூரிய பகவானுக்கு உகந்த தானியம் எது? கோதுமை. அப்படிப்பட்ட கோதுமைய நம்ம பசுமாட்டுக்கும் காகத்துக்கும் கொடுக்கணும். பசுமாட்டுக்கு கொடுக்கிற மாதிரி இருந்தா முழு கோதுமைய முழுசாவோ இல்ல மாவாக அரைத்தோ கொடுக்க கூடாது. கோதுமை 1-2 உடஞ்ச மாதிரி. ஒருவேளை உங்களுக்கு அப்படி கொடுக்க தெரியல அப்படின்னா பசுமாட்டை வைத்திருக்கவங்கள்ட்ட நீங்க முழு கோதுமை வாங்கி கொடுத்தீங்கன்னா அதை மாட்டுக்கு அவங்க எப்படி கொடுக்கணுமோ அதுக்கேத்த மாதிரி கொடுப்பாங்க. சரியான விகித அளவுல பசுமாட்டுக்கு கோதுமையை கொடுக்கும்போது பால் உற்பத்தி அதிகமாகுமா.
இது பசுமாட்டுக்கு நல்லது. நாம பரிகார ரீதியா பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்கும்னா, சூரிய தோஷ நிவர்த்தி. ஜாதகத்துல சூரியன் பலவீனமாக இருக்கக்கூடியவங்க பசுமாட்டுக்கு கோதுமை குடுக்கறது மூலியமா சூரிய பகவானோட அருள் கிடைக்கும். அடுத்ததா அரசு வேலை, உயர் பதவி. குறிப்பா தொழில் இல்லைன்னா வியாபாரத்துல முன்னேற்றம். இது எல்லாமே தடைபட்டுக்கிட்டே போகுது. அரசு வேலை வாய்ப்புகள் கிடைப்பதற்கான யோகம் கிட்ட வரமாட்டேங்குது அப்படிங்கிறவங்க இந்த ஒரு பரிகாரத்தை நாங்க தானமா கொடுக்கலாம். அதே மாதிரி சூரியன் பிதுர்காரகன், அதாவது தந்தையை குறிக்கக்கூடியவர். அதனால தந்தையோட ஆரோக்கியமும் அவருடைய உடல்நலம் சீராக இருப்பதற்காகவும் தந்தை கூட பிள்ளைகளுக்கான உறவு மேம்படவும் இந்த ஒரு தானத்தை நீங்க கொடுக்கலாம். கண் திருஷ்டி அப்புறம் பித்ரு தோஷம். அமாவாசை மாதிரியான புண்ணிய நாட்கள்ல பசுவுக்கு கோதுமையை கொடுக்கும்போது முன்னோர்கள் ஆசி பரிபூர்ணமா கிடைக்கும். பசுவோட உடல்ல 33 கோடி தேவர்கள் வசிக்கிறதா ஒரு ஐதீகம் இருக்கு. ஒரே ஒரு பொருளை உங்க கையால அமாவாசையில கொடுத்தீங்கன்னா கோடி புண்ணியம் கிடைக்கும். அதனால கோதுமைய உங்களால எப்படி கொடுக்க முடியுமோ அந்த முறையில நீங்க பசுமாட்டு கொடுக்கலாம். அப்படி உங்களுக்கு கொடுக்க தெரியலங்கிறவங்க பசுமாட்டு வைத்தியர்கள்ட்ட கொடுத்தீங்கன்னா அதை அவங்க கொடுத்துருவாங்க. அடுத்ததா காகம். காகத்துக்கு கோதுமை எப்படி கொடுக்கலாம்? முழு தானியமா போட்டா காக்கை அதை எடுத்துக்கும். அப்படி ஒருவேளை முழு கோதுமையா போட விருப்பம் இல்லைங்கிறவங்க அந்த கோதுமையில கோதுமை தோசையவோ இல்ல கோதுமையை சப்பாத்தியா தயார் செய்தோ அதை நீங்க காகத்துக்கு தானமா கொடுக்கணும். முடிஞ்சா அமாவாசை தினத்துல நீங்க படையில போட்டு காக்கைக்கு சாதம் வைக்கிறீங்கல்ல, அந்த நேரத்துல கூட ஒரே ஒரு துண்டு கோதுமை தோசையோ இல்ல சிறிய அளவு சப்பாத்தியோ தயார் செய்து கூட சேர்ந்து வைக்கிறது மூலயமா இந்த ஒரு பலன் கிடைக்கும். இது சூரிய பகவானோட அருளையும் பித்ரு தோஷம் நீங்குவதற்கான அருளாசையும் ஒரு சேர பெற்றுக் கொடுக்கும். பசுமாட்டுக்கு கொடுக்குற மாதிரி தான் எப்படி கொடுக்கணும், அதே மாதிரி காகத்துக்கு கொடுக்குற மாதிரி தான் எப்படி கொடுக்கணும் நம்ம சொல்லியிருக்கோம். இதை நீங்க அமாவாசை முடியறதுக்குள்ள எப்போ வேணாலும் கொடுத்துக்கலாம். மதியம் படையில போட்டுட்டு நீங்க காக்கைக்கு அதை வச்சுட்டு சிறிது நேரம் கழித்து ஓய்வு நேரங்கள்ல மாலை நேரத்துல மறுபடியும் கோதுமையில சப்பாத்தியோ இல்ல தோசையோ தயார் செய்து கூட நீங்க காக்கைக்கு வைக்கலாம், தப்பு கிடையாது. காக்கை அப்படிங்கிறது பித்ருக்கள் உருவம். பித்ருக்கள் அந்த கோதுமை தோசையவோ சப்பாத்தியவோ இல்ல கோதுமை சார்ந்த உணவோ எடுத்துக்கும் போது நமக்கு பித்ரு சாபம் பித்ரு தோஷம் நீங்கும். சூரிய பகவானோட அருள் மறைமுகமா கிடைக்கும். இதுதான் இந்த ஒரு பொருளை பசுமாட்டுக்கும் காகத்துக்கும் தானமா கொடுக்கறதால ஏற்படக்கூடிய நன்மைகள். பசுமாட்டுக்கு கோதுமை கொடுக்கறதால நம்ம முன்னாடியே சொல்லியிருந்தோம், பால் உற்பத்தி அதிகரிக்கும்னு. குறிப்பா பால் கறக்கக்கூடிய பசுமாடுகளுக்கு தேவையான ஆற்றலை கொடுக்கறதால பாலோட அளவும் தரமும் அதிகரிக்குமாம். வளர்ந்து வரக்கூடிய கன்றுகளுக்கும் ரொம்ப சோர்வா உடல் மெலிஞ்சு பெறக்கூடிய மாடுகளுக்கும் இந்த கோதுமை நல்ல ஊட்டம் அளிக்கக்கூடிய ஒரு தீவனமா இருக்கும். நீங்க கொடுக்கக்கூடிய அந்த கோதுமையால அந்த பசுமாட்டுக்கு ஒரு சிறிய நல்லது ஏற்பட்டாலும் அதுக்கான புண்ணிய பலன்கள் உங்க குடும்பத்துக்கே சேரும். தெரிந்தோ தெரியாமலோ செய்திருக்கக்கூடிய, நீங்கள் செய்திருக்கக்கூடிய, உங்க முன்னோர்கள் செய்திருக்கக்கூடிய எல்லா விதமான பாவங்களும் தோஷங்களும் நீங்கும். வைகாசி மாதத்துல வரக்கூடிய இந்த ஒரு அமாவாசை அன்னைக்கு கோதுமையை தானமா கொடுங்க. கண்டிப்பா எதிர்பாராத முன்னேற்றம் உங்களை தேடி வரும். பசுமாட்டுக்கு காகத்துக்கு தானம் கொடுக்கறது மட்டும் இல்லாம ரோட்ல சுற்றி திரியக்கூடிய, சாப்பாட்டுக்கு வழி இல்லாம கஷ்டப்படக்கூடியவங்களுக்கு ஒருவேளை உணவு வாங்கி கொடுக்கலாம். இல்ல யாராவது முதியவர்களை வீட்டுக்கு கூப்பிட்டு குறைந்தது ஒரு நபர் அதிகபட்சம் 5 நபர் அவங்களுக்கு ஒருவேளை வயிறார உணவளிச்சாலே அந்த முதியவர்கள் மூலயமா உங்களோட முன்னோர்கள் பித்ருக்கள் உங்க வீட்டில் இருக்கக்கூடிய அந்த படையில சாப்பிட்டுட்டு உங்களை வாயார மனதார வாழ்த்திட்டு போவாங்க. ஓம் ஸ்ரீ குருபியோ நமக. ஓம் ஸ்ரீ மகா பெரியவா சரணம்.